ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது மேட்ச் பார்க்கலான்னு பார்த்தா இவ வேற சீரியல போட்டுட்டு போயிருக்கா. யாராவது ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஆண்டி மீனாட்சி, அந்த ரிமோட் எங்கம்மா வச்ச? ஏங்க அந்த சோஃபா கடையில தாங்க இருக்கு. சோஃபா கடையிலயா? எங்க வச்சிருக்காங்க? இந்தா இருக்கே. அப்பா சொல்லுமா. என்னம்மா அதிசயம், காலைல 9 மணிக்குலாம் எழுந்துட்ட? அதுவாப்பா, இனிமேல் நேரத்துல 9 மணிக்கு எந்திரிக்கலான்னு இருக்கேன்ப்பா. சூப்பர்மா. ஒரு நிமிஷமா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்க அம்மாட்ட ஏதோ சொன்னியா? இல்லையே, ஏப்பா? ஏதோ கசாயம் போட்டு கொடுத்துருப்பா போல, அன்றாவியா இருக்கு. அப்பா அது காப்பி தான்ப்பா. அம்மா வேலையா இருக்காங்க, என்ன காப்பி போட சொன்னாங்க. சும்மா விளையாடாம குடிங்கப்பா. ஏண்டி மீனாட்சி, உனக்கு மேல ஏதாவது கோவம்னா என்னை திட்டிருக்கலாம், அடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு உன் பொண்ணு கையால காப்பி போட சொல்லி எனக்கு கொடுத்துட்டேமா. இதை விட எனக்கு வேற என்னமா தண்டனை இருக்கு? ஒரு நிமிஷம் இரு. வீட்டுல யாரும் இல்ல, அம்மா அப்பா வேற என்ன நம்பிதான் உனக்கு வீட்டுல விட்டுட்டு போயிருக்காங்க. சண்டை போடக்கூடாது நாங்க சொன்ன ஒரு ரீசனுக்காக அமைதியா இருந்தா நீ வேணும்னு என்கிட்ட வம்பிழுத்து இருக்கிறியா? நீதான் வம்பிழுத்த, அப்புறம் ரோட்ல போற அவளா வம்பிழுத்தா? சரி, டிவில மேட்ச் பாக்கலாம்னு கிரிக்கெட் மேட்ச் பாத்துட்டு இருந்தா கையில இருந்து ரிமோட் வெடக்குன்னு புடிங்கிட்டு போயிட்டு வேணும்னே என்ன வெறுப்பேற்றணும்னு எனக்கு பிடிக்காத சேனல் போட்டு காமிச்சிட்டு இருந்தேன். சரி, அறியாத பொண்ணு தெரியாம பண்ணிட்டான்னு அமைதியா போயிட்டேன். ரூமுக்கு போய் எனக்கு பிடிச்ச பாட்டு பாடிட்டு இருக்கும்போது 10 வீட்டு பரிமளாக்கா யார் அந்த சூப்பர் சிங்கர்னு கேட்கும்போது கூடி நீ என்னதான் சொல்லுவேன்னு நான் ஒரு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பைத்தியம் அப்படிதான் அடிக்கடி கத்திட்டு இருக்குன்னு சொன்ன பாரு, அதை மட்டும் என்னால மறக்கவே முடியாது. இப்ப என்ன நான் தான் சொன்னேன், அடிக்க போறியா? சேச்சே, அந்த தப்ப மட்டும் பண்ணவே மாட்டேன். அப்புறம் நீ என்ன நினைச்சோ அதை அப்படியே அப்பா அம்மா வந்தானோ அப்படியே சொல்லப்பேன். நான் என்ன சொல்லுவேன்னு தெரியுமா? என்னமோ சொல்லிக்கோ, எனக்கு என்ன. இல்ல சும்மா கேள. சரி சொல்லு. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். சொல்லிக்கோ. ஆமா, என்ன சொல்லுவ? அண்ணா அடிச்சுட்டான்னு சொல்லுவேன். என்னது, நான் அடிச்சேனா? நீ தாண்டி என்ன அடிச்ச? அப்படிதான் சொல்லுவேன். ஐயோ, நீ சொன்னா அப்படியே நம்புவானே அவன். யாராவது திறந்த வீட்டுல காலிம்பர் அடிக்கிறது? கோபாலு, கோபாலு, நீங்க கோபால் பசங்க தானே? ஆமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நம்ம சின்ன வயசுல பார்த்தது எல்லாம் மட வளர்ந்துட்டீங்க. நீங்களும் கடை வளராம இருக்கீங்க. நல்லா இருக்கேன் சார். ஆமா, நீங்க யாரு? என்ன தெரியலையா? தெரியலீங்களே. கண்டுபிடி பாப்போம். தெரியலீங்களே. திருப்பூரா? தோப்பு வீடா? பசங்க எல்லாம் இப்படிதான். நான் சின்ன பொண்ணே கேட்கறேன், நீ சொல்லுமா. யாரா இருக்கும்? ஒருவேளை மாமாவா இருப்பாரோ, பெரியப்பாவா இருப்பாரோ. சரி, ஓகே, நான் வாங்க போங்கன்னே கூப்பிட்டுக்கிறேன். அம்மா உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க நிறையா. சொல்லிருக்காங்களா? தெரியல. தெரியல. எனக்கே தெரியல, இவர்கிட்ட எப்படி சொல்லியிருப்பாங்க. ஹலோ. டேய், அம்மா பேசுறா. சொல்லுமா. வீட்டுக்கு மாமா வருவாரு, அவருக்கு சாப்பாடுலாம் போட்டு கொடுத்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா பாத்துங்க. அதுக்குள்ள அம்மா வந்துடுறேன். என்ன மாமா? மறிக்குழந்து மாமாடா. ஓ, இவருதான் மறிக்குழந்து மாமாவா? சரி சரிம்மா. அம்மா வேற சாப்பாடு கொடுக்க சொல்றாங்க. வீட்டுல வேற ஒண்ணுமே இல்லையே, என்ன பண்ணலாம்? சரிப்பா, நான் வரேன். ஏங்க இருந்து சாப்பிட்டு போங்க. பரவாயில்லப்பா, உங்களா நாள் வரேன். இருந்தாலும் ஒண்ணும் இல்ல. சரிப்பா, இந்தாங்க, இது மட்டும் அப்பாட்ட கொடுத்துருங்க. என்னதுங்க இது? அப்பாக்காக தான் வந்தேன், ஆனா ஒரு வரைக்கும் சாயங்காலம் அம்மாவே. இது அதிரேச ஸ்வீட்ல இருக்கு. உங்க அப்பாவுக்கு ஸ்வீட்டா ரொம்ப பிடிக்கும், கொடுத்துருங்க. அப்பாட்ட தானே? கொடுத்துருங்க. சரிப்பா, வரேன். சரி, எவ்வளவு அமைதியா இருக்கீங்க, உங்களை மாதிரி இருக்கணும்ப்பா. பேருங்க. சரிப்பா, வரேன். சரி. நிறைய இருக்கு. என்ன, எனக்கு பாதி. இந்தா விபூதி. நின்றா கபோதி. என்ன அப்பா இன்னும் தூங்காமே இருக்காரு? ஐயோ, ஏன் லேட்டுன்னு வேற கேட்பாரு. சரிதான் சொல்லி சமாளிப்போம். என்னப்பா இன்னும் தூங்காம இருக்கீங்க? அது ஒண்ணு, நம்ம வீட்டுல கரண்ட் வேற இல்லையா, அதை தூக்கம் வரல. என்னப்பா இவ்வளவு லேட்டா வந்திருக்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருந்தப்பா. ஃப்ரெண்ட்ஸ் கூடயா? எல்லாம் என்ஜாய் பண்ணியா? சரி. என்னப்பா பேச ஒரு மாதிரி இருக்கு? இல்லப்பா, மணி 12 ஆச்சு, நீங்க தான் திட்டுவீங்க. 12 மணி தான், நான் சீக்கிரமே வந்துட்டேன். நீ போய் சாப்பிட்டு தூங்கு, நாளைக்கு பார்ப்போம். கும்பா நாங்க சுத்துமா, நாங்க ஐயோ ஐயம்மானு கத்துமா. ஐயோ, அப்பா வேற நிக்கிறாரே, இவரு கண்ண மாட்டாம போகணுமே. டேய், ஐயோ பாத்துட்டாரா? டேய், எங்க போற? அப்பா வா வா வா. டேய் அப்பா, எங்க போயிட்டாரு? அப்பா, ஃப்ரெண்டுக்கு பர்த்டேப்பா. நான் அப்புறம் சொல்லி ஊர் சுத்திட்டு வரியா? அப்பா இல்லப்பா, கேக் வெட்டிட்டு வரப்பா. கேக்கா? ஆமாப்பா. யாரா? எனக்கு தெரியாம. அப்பா, சுரேஷ்பா. சுரேஷா? ஆமாப்பா, அவனுக்கு இன்னைக்குதான்ப்பா பிறந்த நாள். டேய், அவனே ஒரு பொறுக்கி பையன், அவங்க சேர்ந்து சுத்திட்டு இருக்கியா? அப்பா இல்லப்பா, அவன் நல்ல பையன் தான்ப்பா. அந்த வெங்காயம் தான் எனக்கு தெரியும், சரியா?
என்னடா தெரியும் எல்லாம் எனக்கு தானே தெரியும். என்ன பிரச்சனை? அப்பா இல்லப்பா, இனிமே போக மாட்டேப்பா. அது இனிமேல் 6 மணிக்கு மேல வெளியே போய் பாரு. 6 மணிக்கா? பா நேத்து தங்கச்சி 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தா, அவள் நீங்க எதுவுமே சொல்ல. மணி 11 தானேப்பா அது. அது பொட்ட புள்ளடா. என்ன பொட்ட புள்ள? பொட்ட பிள்ளைக்கு ஒரு ரூல்ஸ், ஆம்பளை பையனுக்கு ஒரு ரூல்ஸா? இங்க பாரு, எப்போதுமே அப்பாவுக்கும் வீட்டுல இருக்க பொட்ட பிள்ளைங்கதான் எப்பயும் ஒத்து போகும், சரியா? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு நான் தாண்டா எதிரி. சரிடா டே. அப்பா சொல்லுமா. அப்பா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து டூர் போறோம்ப்பா. டூருக்கு எங்கம்மா? ஊட்டி போறோம்ப்பா. ஊட்டியா? நல்ல இடம் தான், போயிட்டாமா? இல்லப்பா, ஒரு ஆளுக்கு 3000 ரூபாய் கேக்குறாங்கப்பா. 3 ரூபாயா? கேட்டா ரொம்ப ஏறி போச்சு. இந்தாமா. சரிப்பா. ஒரு நிமிஷம் இந்தாமா. இல்லப்பா வேண்டாப்பா. பரவாயில்ல, பிடிச்சுக்கோ, வச்சுக்கோ, இங்க பாரு வச்சுக்கோ. சரிப்பா. நல்லா சேஃபா என்ஜாய் பண்ணு. ஏதாச்சும் சொன்னா அப்பா கால் பண்ணும், சரியா? நீ போய் இறங்கினதுக்கு அப்புறமும் ரிட்டர்ன் வரும்போது அப்பா கால் பண்ணும், சரியா? சரிம்மா, பத்திரமா போயிட்டாமா. அப்பா சொல்றா. ஒரு 1000 ரூபாய் பணம் வேணும்பா. ஏன், எப்படி இருக்கு? நீரியான தண்ணி குடிக்கிற மாதிரியே இருக்குப்பா. இல்லப்பா, செலவுக்கு 1000 ரூபாய் பணம் வேணும்பா. எதுக்கு எனக்கு தெரியும்டா, குடிச்சு ஊர் சுத்தானே. குடிக்கவா? பா செலவுக்கு தான்ப்பா. உங்களை பத்தி தெரியும்டா, நான்லாம் உங்க வயசுல பண்ணாததா? நீங்க வயசுல எல்லாம் பண்ணிருங்க. இப்ப எங்களை அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. பா அது இல்லப்பா, 1000 ரூபாய் பணம். என்றா நீ இல்ல? இந்தா 10 ரூபா. 10 ரூபாயா? வச்சுக்கோ போ. இதை வச்சு நான் என்ன பண்றது? சரி. திரும்ப கூடல ஒண்ணு கிளம்பு. அதையும் வாங்கிட்டான். யோ சே, உடம்பு வேற சரியில்லை. டாக்டர் வேற வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. வாடகை வேற கட்டணும். இதுவே ஒரு பையன் இருந்தா கூட அவனை வேலைக்கு அமைச்சிட்டு நம்ம வீட்டுல உட்காந்துக்கலாம். நமக்கு இருக்கிறதே 2 பொண்ணுங்க தான். என்ன பண்றது தெரியல. வேலைக்கு வேற போகணும். சரி பாப்போம், போற வரைக்கும் போட்டு இந்த பாடி. அப்பா ஒரு நிமிஷம்ப்பா, அம்மா எங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க. நீங்க வேலைக்கு போக வேணாப்பா, நாங்க வேலைக்கு போறோம், நீங்க வீட்டுல ரெஸ்ட் எடுங்க. நீங்களா? ஆமாப்பா, நீங்க எங்களை படிக்க வச்சிருக்கீங்க, நாங்க வேலைக்கு போறோம். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு சமையல் வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா வேலைக்கு போய் சம்பாதிக்கவும் தெரியும், சாதிக்கவும் தெரியும். சரிம்மா. பசங்களை விட பொண்ணுங்க எந்த வகையிலும் குறைஞ்சவங்க இல்லைன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உழைக்காம நீ இருந்தா உடம்பெல்லாம் துரு பிடிக்கும். உழைச்சு நீ முன்னேறு, உலகத்துக்கே ஒன்ன பிடிக்கும். உழைக்காம நீ இருந்தா உடம்பெல்லாம் துரு பிடிக்கும். உழைச்சு நீ முன்னேறு, உலகத்துக்கே ஒன்ன பிடிக்கும். நானே ராஜா, நானே மந்திரி, நாளும் உழைக்கும் ராஜா தந்திரி. நானே ராஜா, நானே மந்திரி, நாளும் உழைக்கும் ராஜா தந்திரி.